Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 10ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுது. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் தான் நம்ம ஆவரேஜஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆவரேஜஸில் 5 கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தோம். அதை பேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கேரக்டரைசேஷன்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் ஆன் ஃபியூ ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூவேஷன் ப்ராசஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். Measures of dispersion. What to measure? நம்ம dispersion, measures of dispersion. அப்ப dispersion னா என்ன அப்படிங்கறத நமக்கான ஒரு நம்ம முன்னாடி பார்த்தது சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படின்னா கொடுத்த டேட்டாஸோட ஆவரேஜ் டேர்ம், அதாவது ஜென்ரலா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் பொசிஷனல் ஆவரேஜா இருக்கலாம், frequent repeated டேர்மா இருக்கலாம், ஸோ டோட்டல் சம் ஆஃப் த வேல்யூஸை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸை டிஃபைன் பண்ணுறது, ஒரு லொகேஷன் பார்ட்ஸை சொல்றதுக்காகவும் சில ஸ்டேபிளான ஒரு பிளேஸ் சொல்றதுக்காகவும் சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆவரேஜ் கேட்டகரி அப்படிங்கிறது அந்த டேட்டாஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் மேபி அது எப்படி இருக்கணும், அந்த டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக ஃப்ளோவாக இருக்கலாம். ஸோ அது ஸ்கேட்டர்னஸ் அப்படி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே கம்மியாக தான் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை நம்ம லீட் பண்ணி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் டிஸ்பர்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தட் இஸ் ஒரு ப்ராப்பராக போயிட்டு இருக்க ஒரு ப்ராசஸான டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ங்கிறது ஒரு மேனுவல் இன்க்ரீசிங்கான ஒரு நம்பர்ஸ், ஒரு சீக்வன்சிங்காக போயிட்டு இருக்க நம்பர்ஸில் மேபி அந்த இடத்துல கட் ஆகுது நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 நெக்ஸ்ட் 5 ஸோ 6 7 அப்போ அந்த இடத்துல 3 4 அப்படிங்கிறது கட் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேபி அந்த இடத்துல என்னன்னா கட் ஆகிட்டு மேபி அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோவில் நம்பர் போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு இன்டீஜர்ஸ் நம்பரே இருக்கு, இன் பிட்வீன்ல ஒரு டெசிமல் நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதுல இருந்து டீவியேட் ஆகுறது ஒரு ப்ராப்பரான வேல இருந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, டிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்றது, டீவியேஷன் சொல்றது அப்படிங்கிறத நம்ம டிஸ்பர்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அந்த டிஃப்ளெக்ஷன்ஸையோ அந்த டீவியேஷன்ஸையோ ஜென்ரலைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட டீவியேட் ஃபார் என்டையர்லி சீக்வன்சஸ் ஒரு என்டையர்லி ஒரு ப்ராசஸக்காக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸ், அதாவது ஒரு இடத்துல கூடிய அந்த டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரூ அவுட் த நம்பர் நம்ம ஒரு செட்டை எடுத்துக்கிறோம், ஒரு டேட்டா செட்டாக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, மேபி 2-3 இடத்துல டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கலாம், டீவியேட் ஆயிருக்கலாம், 2-3 இடத்துல டேட்டாஸ் டீவியேட் ஆயிருக்கலாம். அதோட டோட்டல் வேல்யூஸ் அது சம் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது அது அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ஸ் சில இடத்துல சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ வேரியபிலிட்டி ஆஃப் டேட்டான்னு கூட சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிலிட்டி ஆஃப் டேட்டாஸ் டிஸ்பர்ஷன் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிலிட்டி ஆஃப் டேட்டாஸ், அதாவது கொடுத்த டேட்டாஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. சேஞ்சஸ் அப்ப டேட்டாஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ், இந்த மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. ஸோ சேஞ்சஸ் ஆஃப் த டேட்டாஸை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இல்ல ஸ்கேட்டர்னஸ் அப்படின்றது சில இடத்துல சொல்லுவாங்க. ஸ்கேட்டர்னஸ், வாட் இஸ் மீன் ஸ்கேட்டர்னஸ்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேட்டர்னஸ் அப்படின்னா ப்ராப்பரா சொல்லணும்னா மேபி ஒரு ஃப்ளோல இருக்கு அப்படின்னா அதுல இருந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அதாவது டீவியேட் ஆயிருக்கலாம், மேபி விலகி போயிருக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு வேல இருந்து மேபி அந்த ப்ராப்பரான வேல இருந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேட்டர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கேட்டர்னஸ் அப்படிங்கிறது பஞ்ச் ஆஃப் ஸ்கேட்டர்ஸ், அது என்டையர் த டேட்டாஸ்க்கும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு குமுலேட்டிவா சொல்றோம் இல்லையா. அப்ப என்டையர் த டேட்டா செட்டுக்கான ஃபிளக்சுவேஷன்ஸ் பத்தி நம்ம பேசுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன்ஸை பத்தி நம்ம இன்டெப்திங்கா நம்ம என்னது எவ்வளவு தூரம் ஃபிளக்சுவேஷன் ஆயிருக்கு, மேபி எவ்வளவு டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ இதை பத்தின டோட்டல் அனாலிசிஸ் பத்தி தான் படிக்கிறதா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் த ஸ்கேட்டர்னஸ். நம்ம டிஸ்பர்ஷன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் த ஸ்கேட்டர்னஸ் அப்படின்னு சொல்லுது. அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டர்னஸ். So amount of the scatterness. நம்ம measures of dispersion அப்படிங்கிறது dispersion of the distributions is the amount of the scatterness in the individual value of the measures of central tendencies. Individual value of the measures of central tendencies. Central tendencies கால்குலேட் பண்றோம் இல்லையா. அப்ப அந்த central tendency கால்குலேட் பண்ணக்கூடிய individual value ல இருந்து எவ்வளவுலாம் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வேல்யூஸ்லாம் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு, எவ்வளவுலாம் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான்
நம்ம அது டிஸ்பர்ஷன்ல டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் ப்ராசஸ், இந்த சென்ட்ரல் டெண்டன்சியோட அதோட கண்டினியூவேஷன் ப்ராசஸ் ஆர் டாபிக் தான் நம்ம டிஸ்பர்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அந்த டிஸ்பர்ஷனை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ டீவியேட் ஆகணும், அந்த டேட்டா செட்ஸ்க்கு எவ்வளோலாம் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எவ்வளோ அந்த ஸ்கேட்டர் டேட்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு ஃபுல் அனாலிசிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்பர்ஷனை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது அமௌண்ட் ஆஃப் த ஸ்கேட்டர்னஸ் சொல்லலாம், வேரியபிலிட்டி ஆஃப் த டேட்டாஸ் சொல்லலாம். நம்ம இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேரியபிலிட்டி ஆஃப் தி டேட்டா. So variability of the data nu define பண்ணலாம். ஓகேங்களா? The amount of the scatteredness in the individual values, அத dispersion of the distribution சொல்றோம் அப்படின்னா amount of the scatteredness in the individual value of the measures of central tendencies நம்ம சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம் dispersions அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த dispersions அப்படிங்கறத இதுதான் நம்ம டிஃபைன் பண்றோம் இல்லையா, the scatteredness. இதுல என்னென்ன categories of dispersions இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இத நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். this is two type of dispersions நம்ம டிஃபைன் பண்றோம். that is a dispersion அப்படிங்கிறது so dispersion அப்படிங்கிறது so two types இருக்கு, that is two type of dispersions, so absolute measure and relative measure அப்படிங்கிறது. Absolute measure and relative measure. Relative measure. ஓகேங்களா? ஸோ டிஸ்பர்ஷனை நம்ம டூ கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்சல்யூட் மெஷர் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர் அப்படிங்கிறது டூ கேட்டகரைஸாக பண்ணுறோம். ஸோ அப்சல்யூட் மெஷர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரிலேட்டிவ் மெஷர்ஸ் நம்ம என்ன பார்க்குறோங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்சல்யூட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பர்ஷனில் என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸை பற்றி பேசுறது, அதோட ஃபேக்டர் டேர்மாக நம்ம சொல்ல போகிறோம். அதோட ஃபேக்டர் டேர்மாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிலேட்டிவா அதற்குரிய ரிலேட்டிவ் அது கோஎஃபிஷியன்ட் டேர்ம், அதாவது அப்சல்யூட் மெஷர்ஸில் டிஃபைன் பண்ணக்கூடிய கோஎஃபிஷியன்ட் டேர்ம் ஆஃப் தட் மெஷர்ஸை தான் நம்ம சொல்கிறது தான் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த அப்சல்யூட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது 4 கேட்டகரிஸாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 4 கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் மெஷர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ அப்சல்யூட் மெஷர் அப்படின்னா absolute measure. So absolute measures of absolute measures எதுக்குள்ள இருக்கு, டிஸ்பர்ஷன்ல தான் சொல்றோம். absolute measuresல நம்ம என்னன்னா நம்ம ஆல்ரெடி 4 measures நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மெஷர் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா that is range, and the second measure is that is standard deviation. Standard deviation, and third measure is quartile deviation. So quartile deviation, and the fourth measure is mean deviation. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சில டெக்ஸ்ட் புக்ஸில் என்ன இருக்கணும்னா 5 அப்சல்யூட் மெஷர்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் ஃபார்ம் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு ஸ்கொயர் ரூட் எழுத போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட் நம்ம ஸ்கொயரை ரிமூவ் பண்ண டேர்முக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதை தான் நம்ம ஆல்ரெடி ஒரே லிஸ்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். Next, and the third one is quartile deviation, and fourth one is mean deviation. இதுதான் இந்த 4 measures தான் நம்ம என்ன சொல்றோம் measures சொல்ல டிஃபைன் பண்றோம் அப்படின்னா is the absolute measures தான் நம்ம டிஃபைன் பண்றோம். So இந்த 1 by 1 நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம். What to be the range and standard deviation என்ன, so quartile deviation and mean deviations. So அந்த scatterednessல என்னென்ன categories இருக்கு அப்படிங்கறத நாம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? dispersions நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். measures of dispersion தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். அதுல 2 categories of measures நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். first one is absolute measure and the second one is relative measure அப்படிங்கிறது. ஸோ அந்த அப்சல்யூட் மெஷர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 4 kind of measures நம்ம டிஃபைன் பண்றோம். அந்த 4 kind of measures தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேஞ்ச் and standard deviation or variance define பண்ணலாம். and the third one is quartile deviation and the fourth one is mean deviation அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம். சோ இதோட ரிலேட்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினா அதோட ஃபேக்டர்ஸ் டேர்ம் டிஃபைன் பண்றோம் இல்லையா, there is a coefficient term of the
the coefficient term of that absolute measures அதான் நம்ம என்ன சொல்றோம் relative measures. The coefficient of the absolute measures அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா the relative measures அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? So coefficient term of the absolute measure is called the relative measures. So relative measuresல நம்ம என்ன பார்க்க போறோம்னா the coefficient of the range and the coefficient of standard deviation and the coefficient of quartile deviation and the coefficient of the mean deviation தான் நம்ம லிஸ்ட் பண்றோம். So the very important measures ஆத நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so standard deviation define பண்ண போறோம். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கேட்டர்னஸ் ப்ராப்பர் ஆவரேஜிக்கல் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அந்த டிவியேட்டட் டேட்டாஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லி அனலைஸ் பண்ண போறோம் ஃபுல் ஃபிளெஜ்டு அனாலிசிஸை நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மற்ற அப்சல்யூட் மெஷர்ஸை விட ஏது பெட்டர் மெஷர் அப்படிங்கிறதும் நம்ம சில இடத்துல நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ஸோ அதற்கான ரீசன் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் டிஃபைன் பண்ண போறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆல்ரெடி டிவியேஷன் ஆஃப் டிஸ்பர்ஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எல்லா டேர்ம்ஸும் ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸப்ஷனலி நம்ம என்ன ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போகிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் தான் செகண்ட் ஆர்டர் டிஸ்பர்ஷனாக நம்ம அதில் டிஃபைன் பண்ணியிருப்போம். செகண்ட் ஆர்டர் டிஸ்பர்ஷன் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ரிலேட்டிவ் மெஷர். So relative measures அப்படிங்கிறது நம்ம தெரியும் இல்லையா? So coefficient term of the absolute measures அப்படிங்கிறத நம்ம relative measure அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த relative measures நம்ம என்ன லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா the first one is that is absolute measures ஓட coefficient term தான் நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா? That is coefficient of the range. Next the coefficient of the standard deviation, that is SD சொல்லலாம். And the third one is the coefficient of the quartile deviation, that is QD ன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். And the fourth one is the coefficient of the mean deviation அப்படின்னு சொல்லலாம். Is the mean deviations அப்படின்னு சொல்லலாம். So இதுதான் relative measures நம்ம டிஃபைன் பண்றோம். இதுதான் relative measuresல டிஃபைன் பண்றோம். So ஓகேங்களா? dispersion அப்படிங்கறதோட characterization எப்படி இருக்கும்? இதோட characters the dispersion ஓட characterizations எப்படி இருக்கும்ன்றத பத்தின ஒரு சின்ன ஒரு clarity. So இதோட values எப்படி இருக்கும் அப்படினா the characters அப்படிங்கிறது first important characters அப்படிங்கறது நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படினா so very easy calculate very understandable அப்படிங்கறதாவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த கால்குலேட் பண்ணக்கூடிய measures of dispersion அப்படிங்கிறது very easiest வேவாவும் இருக்கும். at the same time very understandable ஆவும் இருக்கும். ஓகேங்களா? ஈஸி அப்ரோச்சஸ் ஆவும் இருக்கும். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணதுக்கு ஈஸியாவும் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதோட ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷனா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இருக்கிறது ஈஸி அண்ட் ஈஸியாவும் இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆவும் இருக்கும் இந்த measures அப்படிங்கிறது சொல்லலாம். and another one இங்க கூடிய கேரக்டர் இங்க கூடிய டேட்டா செட்ஸ்ல இருக்கக்கூடிய all datas நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். is all datas using the all kind of observations are used in the dispersion. இந்த dispersion கால்குலேட் பண்ணக்கூடிய போது நம்ம all kind of observations நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம். all kind of observations நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து third one ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா the fluctuations of data சொல்லுறது இல்லையா? மேபி அங்க கூடிய டேட்டா செட்ஸ்ல கூடிய டேட்டாஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு அப்படினா மேபி எதனால சேஞ்சஸ் மேபி அப் அண்ட் டவுன்ஸ் லாகிங் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த லாகிங் இருந்தாலும் சோ அந்த டிஸ்பர்ஷனை கால்குலேட் பண்றப்போ அந்த லாகிங்ங்கிறது மோஸ்ட் அஃபெக்டடா இருக்காது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் அஃபெக்டிங் மச் அப்படின்னு சொல்றோம். ஓ நாட் அஃபெக்டட் மச் தி fluctuation of the data. நம்ம இதுவே measures of central tendenciesல பார்க்கறப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அங்க fluctuations இருந்தது டேட்டாஸ்ல fluctuations இருந்தது அப்படினா கண்டிப்பா affected the tendon tendencies ன்னு சொல்லுவோம். central tendencyல அது affected தான் இருக்கும். ஏன்னா டேட்டாஸ்ல fluctuations இருந்தது அப்படினாவே அங்க கால்குலேட் பண்ணக்கூடிய accuracy அப்படிங்கிறது மேபி இது டவுட்ஃபுல் தான். accuracy அப்படிங்கிறது is a question mark தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? அது அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு surety அப்படிங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் லெஸரா தான் இருக்கும். சோ அதுக்காக தான் சொல்றோம் இந்த fluctuations இருந்ததுனாலும் இது மேபி இந்த கைண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நாட் மச் அஃபெக்டட் ஆக இருக்கும். ஓகேங்களா? அதிகபட்சமா உங்களுக்கு பெரிய அந்த fluctuation ஆஃப் டேட்டாக்கு அதிகபட்சமான ஒரு பாதிப்பு உங்களுக்கு பெருசா இம்பாக்ட் கிரியேட் ஆகாது. மேபி அது சோ ஒரு ஸ்லைட் டிஃபரன்சஸ் தான் மேபி மேக் பண்ணலாம் இருக்கதா. அதுதான் நாட் மச் அஃபெக்டட் இன் தி fluctuations ஆஃப் தி டேட்டாஸ் அப்படின்னு சில இடத்துல நாம டிஃபைன் பண்றோம். சோ அதோட கேரக்டரைசேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டா நம்ம சொல்ல போறது என்னன்னா not affected much in the fluctuation of the data. all kind of observations are using the dispersions of data la நம்ம யூஸ் பண்ணக்கூடிய dispersion of data la all kind of observation யூஸ் பண்ண போறோம். is easy to approaches ஆ இருக்கும் very understandable ஆவும் இருக்கும். and another one is very should be the rigidly defined ஆவும் இருக்கும். it should be the rigidly defined அப்படினு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இதோட ரூலோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேபி இதில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், இட்ஸ் டிஃபைனடாக இருக்கும். இந்த கூடிய நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடிய எல்லா டேர்ம்ஸுக்கும் இட்ஸ் ஆஸ் அ ரூலர் அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா நம்ம இந்த ரூலை அப்படி ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்ஸ் ப்ராப்பரைஸ்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ரிஜிட்லி டிஃபைனடாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் இன்சஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட கேரக்டரைசேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டர்னஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அந்த ஸ்கேட்டர்னஸ் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேரியபிலிட்டி ஆஃப் த டேட்டா செட் அப்படின்னு சில டேர்ம்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண வேரியபிலிட்டி ஆஃப் த டேட்டாஸ். மேபி அந்த குடிக்க டேட்டாஸ்ல சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சஸ் இந்த டிஃப்ளெக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசுறதா நம்ம டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அந்த டிஸ்பர்ஷன்லயே நம்ம டூ கைண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேட்டிவ் மெஷர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அப்சல்யூட் மெஷர்ஸை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அப்சல்யூட் மெஷர்ஸ்க்கும் ரிலேட்டிவ் மெஷர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ அப்சல்யூட் மெஷர்ஸோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸாக தான் நம்ம ரிலேட்டிவ் மெஷர்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த அப்சல்யூட் மெஷர்ஸ்லயே நம்ம வெரி ஸ்டாண்டர்ட் வெரி ஸ்டேபிள் மெஷர்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்ம டிஃபைன் பண்றோம். ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம செகண்ட் ஆர்டர் நம்ம டிஸ்பர்ஷன் அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸிலி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ரிலையபிள் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? வெரி ரிலையபிள் மெத்தடாவும் நம்ம அதை என்ன சொல்றோம், ஆக்சுவலி அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்சல்யூட் மெஷர்ஸ்ல நம்ம இந்த 4 கேட்டகரிஸா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த 4 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, அப்சல்யூட் மெஷர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திருக்கோம், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் குவார்டைல் டிவியேஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மீன் டிவியேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதோட கேட்டகரிஸ் அப்படிங்கிறது ஸோ அப்சல்யூட் மெஷர்ஸோட ரிலேட்டிவ் டேர்மாக தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரிலேட்டிவ் மெஷர்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் டேர்மை டிஃபைன் பண்ணுது. இந்த கோஎஃபிஷியன்ட் டேர்ம் ஆஃப் த அப்சல்யூட் மெஷர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ரிலேட்டிவ் மெஷர் அப்படிங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ரிலேட்டிவ் மெஷர்ஸ். ஸோ ஓகே, அப்சல்யூட் மெஷர்ஸ்ல இருக்கக்கூடிய 1 by 1 நம்ம ஆல்ரெடி ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் குவார்டைல் டிவியேஷன் அண்ட் மீன் டிவியேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம 1 by 1 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலாபரேட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதோட மேபி அதோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, நெக்ஸ்ட் அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ண போறோம், ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எங்க யூஸ் ஆக போகுது, ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த டிஸ்பர்ஷனில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரிலேட்டிவ் மெஷர்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், அப்சல்யூட் மெஷர்ஸ்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம அப்சல்யூட் மெஷர்ஸையும் ரிலேட்டிவ் மெஷர்ஸையும் நம்ம கிளப் பண்ணியே பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெஷராக நம்ம என்ன டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரேஞ்ச்னா என்ன, ரேஞ்ச்னா வேற ஒன்றும் இல்லை, difference between, ரொம்ப simple, it's a difference between the two extreme value. So difference between, so difference between two extreme values. ஓகேங்களா? difference between two extreme value. So ஒரு கொடுத்திருக்க அந்த டேட்டாஸோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது மினிமமா ஒரு வேல்யூ இருக்கும், அந்த டேட்டாஸ்லயே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பவுண்டரி பாயிண்ட் எடுத்துக்க, ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் வித் ஆரிஜின் டேர்மையும் டெர்மினஸ் டேர்முக்கான டிஃபரன்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றோம். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் மெத்தட், வெரி ஈஸியஸ்ட் மெத்தடாகவும் நம்ம அதில் ரேஞ்ச் நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் ஆக்சசபிளாக எடுக்கக்கூடிய மெத்தட்ல நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வெரி சிம்பிள் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் ஆகவும், ஸோ ஈஸி அப்போ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்லையும் நம்ம அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ காமன்லி யூஸ்டு மெத்தட் ஆகவும், ஸோ வெரி ஈஸி வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் மெத்தட் ஆகவும் நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் நம்ம வேற என்ன சொல்றோம், இதுல என்ன ரேஞ்ச்ல அப்படிங்கிறது வேற என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நாட் ரிலையபிள் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாட் ரிலையபிள் மெஷர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேசி அப்படிங்கிறது நம்ம அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்க முடியாது. ரிலையபிள் ரொம்ப ஆனஸ்டாகவும் ரொம்ப ரிலையபிளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல சொல்லுவோம். இட்ஸ் நாட் ரிலையபிள் மெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ another one, ஸோ dependent on change of scale அப்படின்னு சொல்லுவோம். ஸோ dependent on change of scale. So first point நம்ம சொல்றோம் இல்லையா, next second point is the dependent
on change of scale. Change of scale. Dependent on change of scale. Dependent on change of scale. So, the scale change ஆக அது என்ன ஆகும், அந்த வேல்யூவை பொறுத்து தான் அந்த டிபெண்ட், அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டாஸ் வேரி ஆக நம்ம என்ன இருக்கும், அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறதும் வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த இதுதான் சொல்ல டிபெண்ட் ஆன் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். அங்கே வேல்யூவை பொறுத்து தான் அது டிபெண்ட் பண்ணி, அந்த வேல்யூவை பொறுத்து அதுதான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது வெரி ஈஸி அண்ட் கால்குலேட்டட் வித் காமன் மெத்தட். Actually, so difference between the two extreme values னு சொல்லலாம். அந்த maximum வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்குள்ள difference அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்றோம். It's not a reliable method. So fluctuations of datasக்கு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, so fluctuation of the data இருக்குல்லையா is affected the fluctuation of the data. அது மேபி அந்த டேட்டாஸ்ல fluctuations இருக்கிறப்போ ஸோ அதோட ரேஞ்ச் கால்குலேட் பண்றப்போ அஃபெக்டடாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை மட்டும் தான் நம்ம மீன் பண்றவே தவிர இருக்கக்கூடிய அதர் வேல்யூஸ், அந்த fluctuation ஆகக்கூடிய அதர் டேட்டாஸை நம்ம அனலைஸ் பண்ண போறது இல்லை. ஸோ நாட் அனலைசிஸ் த என்டையர்லி டேர்ம் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ண அனலைஸ்க்குள்ள எடுத்துக்க போறது இல்லை. ஜஸ்ட் ஒன்லி தி பவுண்டரி வேல்யூஸ், அதாவது நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற அக்சசபிளா எடுத்துக்கிறோமே தாண்டி அங்கே எவ்ரி டேட்டாஸும் நம்ம அனலைசேஷனாக்கா நம்ம எடுத்துக்க போறது இல்லை. ஸோ அதுதான் இஸ் அஃபெக்டட் தி ஃபிளக்சுவேஷன் ஆஃப் த டேட்டாஸும் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா, நம்ம ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணணும் இதுக்கான டெஃபினேஷனா சொன்னோம். ரேஞ்ச் ஹவ் டு மெஷர் த ரேஞ்ச் அப்படின்னா ஸோ அதுதான் சொல்லணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் சொல்லணும். அது எப்படி நோட்டேஷன் ஃபார்மேட்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது பாருங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, so range is equal to நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா that is extreme value. For example, maximum value, so maximum value minus minimum value, or இது எப்படி சொல்லலாம், or வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா so range நம்ம கேபிட்டல் R ன்னு சொல்லலாம். R அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், L minus S அப்படின்னு சொல்லலாம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, L minus S. L அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம், S அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் லார்ஜஸ்ட் வேல்யூக்குள்ள டிஃபரன்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ அண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூக்கான டிஃபரன்சஸ் தான் நம்ம ரேஞ்ச் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? ரேஞ்ச் என்னன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதோட ரிலேட்டிவ் மெஷர். So the absolute measureல நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, இதோட ரிலேட்டிவ் மெஷர் நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னா that is coefficient of range ன்னு சொல்லுவோம். that is coefficient of range அப்படி நம்ம டிஃபைன், coefficient of the range அப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம். so range is a coefficient of range. the coefficient of range அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. so கொடுத்திருக்கிற எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்க்கு sum of the extreme values க்கு so difference of the extreme value குள்ள ratios தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா coefficient of range அப்படி சொல்றோம். so extreme values எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த extreme values ஓட sum of the extreme values க்கு difference of the extreme values குள்ள ratios தான் நம்ம என்ன சொல்றோம், so coefficient of range சொல்றோம். இது எப்படி நோட்டேட் ஆனா நம்ம சொல்றோம் அப்படின்னா that is L minus S divided by the L plus S. L means the largest value of the data set and S means the smallest value of the data sets அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். So another format எப்படி சொல்லலாம் அப்படின்னா the maximum value minus minimum value divided by the maximum value plus minimum value அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். So our typeல நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா that is max value minus mini value is divided by max value plus mini value. So shorter இருக்கு max value or minimum value ன்னு இருக்கும். So maximum value को minimum value को maximum value को minimum value को sum of the maximum minimum value and difference between the maximum minimum value குள்ள ratios அதான் நம்ம என்ன சொல்றோம், coefficient of range நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? once again range அப்படினா difference between the two extreme values தான் நம்ம range டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் the first measure நம்ம பார்க்கக்கூடிய dispersion கூடிய first measure நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? and the second measure is standard deviation. Standard deviation. ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம். So second measure is standard deviation is also the stable measure அப்படின்னு சொல்லலாம். இது dispersionலயே very stable measure அப்படி measures of dispersion அப்படின்னா
standard deviation define பண்ணலாம் is also the second order deviation அப்படினு சொல்லலாம். இது செகண்ட் ஆர்டர் டீவியேஷன் அப்படினாவும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் சொல்லுவோம். இது ஸ்டேபிளான மெஷர் கூட சொல்லுவோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படினா the standard deviation is the arithmetic mean of every individual observation ஓட difference deviation of the values. ஓகேங்களா? arithmetic mean க்கும் அந்த every datasக்கான கூடிய வேல்யூஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா must be a positive அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்ரெடி எப்படி இருக்கணும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூல பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கொயர் ரூட் the standard deviation is a positive square root of the positive definition ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னா the standard deviation is a positive square root of the arithmetic mean of every value of observation, every value of observations, the deviation, squares of deviations. So the squares of deviation of the difference is the arithmetic mean. அதாவது வேற ஒன்னோட சிம்பிள். அதாவது கொடுத்துக்க அந்த டேட்டாஸ்க்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா arithmetic mean கால்குலேட் பண்றோம். சோ அந்த arithmetic mean நாம எடுத்துட்டு போறது each and every டேட்டாஸோடயே நம்ம டீவியேட் எடுக்க போறோம், டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். டீவியேஷன்ஸ் ரெண்டுக்குள்ள டீவியேஷன்ஸ் என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் பண்ண போறோம். அந்த ஸ்கொயர் வேல்யூக்கு arithmetic mean, அதுதான் arithmetic meanக்கும் உள்ள sum of observationsக்கு நான் என்ன சொல்றோம் டீவியேஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த டீவியேஷனோட ஸ்கொயர் வேல்யூஸ் தான் நான் என்ன பண்றது இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் தான் நான் என்ன எடுத்துக்க போறோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பாசிட்டிவ் டேர்ம்ல டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கறது நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கறத நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம்? நம்ம ஆல்ரெடி டேட்டாஸே நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். டேட்டாஸ் நம்ம டூ கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தோம். ஒன் அன்குரூப் டேட்டா, another one is grouped டேட்டா அப்படிங்கறது பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அந்த கேட்டகரிஸ்ல அன்குரூப் டேட்டா அண்ட் குரூப்டு டேட்டாவை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கறத நம்ம ஃபார்முலாஸை கொடுக்க போறோம். சோ இதோட நோட்டேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது நம்ம சிக்மா அப்படிங்கிற ஒரு லெட்டரால டிஃபைன் பண்ணலாம். சோ வேரியன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஸ்கொயர் ஃபார்மேட் தான் நம்ம வேரியன்ஸ் சொல்ல போறோம். தட் இஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோ வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஷார்ட்டா நம்ம SD சொல்றோம். SD ஸ்கொயரை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? வேரியன்ஸ் அப்படி சொல்ல போறோம். தட் இஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறதா நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சிக்மா ஸ்கொயர். அப்ப வேரியன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் a ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதான் வேரியன்ஸ். இப்போ இது எப்படி குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டாக்கு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அன்குரூப்டு டேட்டாக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இஸ் அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டா. So ungrouped data kana standard deviation formula, that is standard deviation SD is equal to square root of summation x minus x bar the whole square divided by n அப்படினு சொல்றோம். summation of x minus x bar the whole square divided by n அப்படிங்கறத அது கூட standard deviation அப்படிங்கற சொல்லலாம். இது என்ன எப்படி ஷார்ட்டா சொல்லலாம்னா where condition பேஸ் பண்ணி சொல்லலாம் or square root of summation of di square divided by n அப்படினு சொல்லலாம். where di is equal to di அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படினா that is di அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? xi minus x bar அப்படிங்கறத டிஃபைன் பண்ணலாம். So xi minus x bar சொல்லலாம். இது நார்மல் arithmetic mean கால்குலேட் பண்ற மெத்தட்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இதே டேர்ம் நம்ம arithmetic mean வச்சு கால்குலேட் பண்ணனும்ங்கற நீட் இல்ல. கொடுத்திருக்க அந்த டேட்டாஸ்லயே நம்ம அதை என்ன பண்ணலாம்? ஒரு assumed mean டிஃபைன் பண்ணிட்டோம் di or another term the assumed mean பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படினா that is di is equal to xi minus a வும் சொல்லுவோம். இந்த ஏங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றோம்? arithmetic mean நாம டிஃபைன் பண்றோம். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா assumed mean சொல்றோம். assumed mean. So இந்த ரெண்டு கேட்டகரிஸா நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போறோம். So first நம்ம என்ன சொல்ல போறோம்னா DA அப்படிங்கிறது arithmetic mean basis-ஐயும் நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். So another one DA அப்படிங்கிறது நம்ம என்ன arithmetic mean அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இல்ல அந்த arithmetic mean கால்குலேட் பண்றது டைம் வேஸ்ட் ஆகும் அப்படினா ஷார்ட் மினிட்ல அதை கொண்டு போறோம் அப்படினா நம்ம அதை வேற எப்படி கொண்டு போலாம் அப்படினா that is அந்த கொடுத்தக்கூடிய டேட்டாஸ்லயே ஜெனரலா நம்மளா ஒரு டேட்டாஸை சூஸ் பண்ணிட்டு அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? assumed mean அப்படி சொல்றோம். assumed mean பேஸ் பண்ணியும் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். So இதுதான் ungrouped data கான ஃபார்முலா summation of
xi minus x bar the whole square divided by n அப்படிங்கறத நாம சொல்றோம். xi அப்படிங்கிறது generally x அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் square root of summation di square divided by n அப்படிங்கற ஒரு ஃபார்மேட்டும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இது ungrouped data. நெக்ஸ்ட் grouped data. சோ grouped data நாம இல்லனா எப்படி சொல்லலாம்? grouped data வேற எப்படி சொல்லலாம்? சோ frequency distribution அப்படினு சில டைம் சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? சோ frequency distribution. So frequency distribution னு சொல்லலாம். ஏனா with frequencies ஓட இருக்குது. without frequencies தான் ungrouped data. with frequencies தான் நம்ம grouped data நாம சொல்றோம் இல்லையா? So அது ஆல்ரெடி இந்த grouped dataவை two categories கால்குலேட் பண்ணிருப்போம். அதாவது என்ன கால்குலேட் பண்ணிருப்போம் அப்படினா the grouped dataவை two categories என்ன சொல்றது? Maybe frequencies with frequencies இருக்குதுல discrete type of data இருக்கு, continuous type of data நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? So அத பேஸ் பண்ண நம்ம ஃபார்முலாஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம group data ஜெனரலா ஒரே ஃபார்முலாஸ் நம்ம அதை எடுத்துட்டு போயிடலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா that is equal to standard deviation. அப்படினா ஃபார்முலா என்ன சொல்லும்? square root of summation fi into xi minus x bar the whole square divided by capital N அப்படின்னு சொல்லலாம். divided by capital N அப்படின்னு சொல்லலாம். சோ இதே ஃபார்மட்ட வேற எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க? இந்த ஃபார்முலா வேற எப்படி டிஃபைன் பண்ணிருப்பானா summation of x square divided by n minus x bar divided by n the whole square அப்படிங்கற ஃபார்முலாவும் சொல்லலாம். இந்த ஃபார்முலா எப்படி சொல்லலாம்? இதே ஃபார்முலா வேற எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படினா நாங்க எழுதுற பாருங்க. இப்ப sigma is equal to square root of summation of x square divided by n minus summation of இதுதான சொல்லுவோம் summation of x இதுதான சொல்லுவோம் summation of x அப்படிங்கறது நம்ம எப்படி சொல்லுவோம் summation of x divided by n the whole square அப்படினு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான எக்ஸ்பாண்டபிள் ஃபார்முலா. இது ஷார்ட்டா எழுதி இருக்கோம். இது எக்ஸ்பாண்டபிள் ஃபார்முலா. இதே இன்னும் வேற ஃபார்மட்ல எப்படி சொல்லிருப்பானா இந்த ஃபார்மட்ல பாருங்க summation of x square divided by n minus இது summation x divided by n அப்படிங்கிறது என்னது? arithmetic mean னு சொல்லுவோம். that is x bar square அப்படினு சில டைம் சொல்லிருப்பாங்க. இது x bar square னு சில டைம் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து group data வருதுனா நம்ம என்ன சொல்றோம்? summation fi divided by n அப்படிங்கிறது தெரியும்ல. வேற n is equal to நம்ம என்ன சொல்லிப்போம்? when n is equal to summation of f sum of the frequencies தான் நம்ம f அப்படினு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? அதே பேசிஸ்ல இத கொண்டு போலாம் அப்படினா சோ இந்த ஃபார்முலா ஆர் ஃபார்முலாஸ் நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படினா square root of summation fi into xi square divided by n minus summation f into xi divided by n the whole square அப்படினு சொல்லிருப்போம். சோ இதுதான் நம்ம ஆல்ரெடி குரூப் டேட்டாக்கான ஃபார்முலா. இஸ் frequency dataஸ் இது டெவலப் பண்ண போறோம். மேபி continuous discrete இருந்தாலும் இது சொல்லணும். continuous-ஆ இருந்தனா அது நம்ம என்ன எழுத போறோம்? into I ஆல ப்ராடக்ட் பண்ண போறோம். ஏனா கிளாஸ் இன்டர்வல்ஸோட ப்ராடக்ட் பண்ண போறோம். கிளாஸ் இன்டர்வலோட மல்டிபிள் பண்ணிட்டு இத நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய process தான். சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ப்ராப்ளம். நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணும்போது நிறைய டைம்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆல்ரெடி ஸ்கூல் லெவல்ல நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது ஆல்ரெடி பேசிக் மெத்தட் அதனால ஸ்கூல் லெவல்லையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அதே மெத்தட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணக்க போறோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதுதான். நெக்ஸ்ட் இது வந்து அப்சல்யூட் மெஷர்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் இதோட ரிலேட்டிவ் மெஷர் எப்படி இருக்கும் அப்படினா that is coefficient of standard deviation. the coefficient of standard deviation அப்படிங்கிறது நம்ம the coefficient of standard deviation அப்படினா very simple. standard deviation that is let us நம்ம என்ன சொல்லுவோம்? sigma சொல்லுவோம். divided by x bar into 100. formulas என்னது? coefficient of standard deviation that is relative measure நம்ம சொல்றோம் இல்லையா? the relative measure of standard deviation அப்படினா சொல்ல போறோம். absolute measuresல கால்குலேட் பண்றதா relative measures சொல்றோம் coefficient termக்கு. the coefficient of standard deviation is equal to sigma divided by x bar into 100 அப்படிங்கறதா. so standard deviation ஓட coefficient type that is a relative measure நம்ம டிஃபைன் பண்றோம். so absolute measures நம்ம பார்த்துட்டோம். next அதோட relative measures நம்ம standard deviation பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம dispersionல நம்ம range and standard deviation பார்த்தோம். next quartile deviation and mean deviation பார்க்கலாம். TNPSC TET நியமன தேர்வு PC SI TRB அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். கான்டாக்ட்
9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.